வணக்கம். ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் புக் ஃபீடிங்கோட வணக்கங்கள். நாம் இதில் 10th இருக்கிற ஒவ்வொரு இயலையும் டெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட்டு 6 பார்க்க போகிறோம். 5 டெஸ்ட் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்க்கில் போயிட்டு பாருங்கள். இயல் வயசு ஒவ்வொரு இயல்லையும் அந்தந்த பாடத்தை மேலே கொடுத்து அதோட கேள்விகள் 30 வினாக்கள் இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டாக எழுதி பார்க்கலாம். 5 டெஸ்ட் வரைக்கும் எழுதினவங்க 6வது டெஸ்ட்டுக்கு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் 3 30 வினாக்கள். உரைநடை விருந்து போற்றுதும், துணைப்பாடம் கோபல்லபுரத்து மக்கள், காசிகாண்டம் முத்துக்குமாரசாமி பிழைத்தமிழ், மலைபடுக்கடாம். அடுத்த இலக்கணம் தொகை நிலைத்தொடர். இதில் 2024-25 2 பதிப்பில் இருக்கிற பாடங்களும் உங்களுக்கு கேள்விகளாக இடம்பெறும். நீங்கள் டிஆர்பியாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் பழைய புக்கு புது புக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் படிக்கணும். இப்போது ஸ்பெஷல் டெட் வச்சாங்க இல்லையா, அதுலேயே 7ஆம் வகுப்பில் 2024 எடிஷன்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ படிக்கிறத மட்டும் இப்போ கையில் பசங்க வச்சுருக்க புக்கை மட்டும் தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு டீச்சர்ஸ் நினைக்காதீங்க. 2024 பதிப்பும் நீங்கள் படிக்கணும். 9 இயல் கொண்ட பாடங்கள் இருக்கு இல்லையா, அந்த புக்கை படிச்சுட்டு இப்போ 7 இயல் தான் வருது, அதையும் சேர்த்து ஆட் பண்ணி படிச்சுக்கோங்க. தொடங்கலாம். முதல் கேள்வி, ஆன்சர் தெரியுதா பாருங்கள். மோப்ப குழையும் டேஷ் முகம் திரிந்து நோக்க குழையும் டேஷ். சரியான விடை தேர்ந்தெடுக்கவும். மோப்ப குழையும் டேஷ் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து. மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. அடுத்து, சிலப்பதிகாரத்தில் கண்ணகி எதை எண்ணி வருந்துவதாக இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார்? கணவனை பிரிந்ததையா, விருந்தினரை போற்ற முடியாத நிலையா? கணவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை நினைத்து தான் கண்ணகி வருந்துறா. கணவரோட சேர்ந்து இருந்தால் தான் விருந்தினர் வீட்டுக்கு வருவாங்க, அதனால தான் விருந்தினரை கூட நம்மளால் பேண முடியலையே அப்படின்னு வருந்துறா. ஆன்சர் விருந்தினரை போற்ற முடியாத நிலை. அடுத்து 3வது கேள்வி, இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என கூறியவர் யார்? நீ குடும்பம் நடத்துறதே விருந்தோம்பல் செய்யதான் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? இளங்கோவடிகளா, திருவள்ளுவரா? திருவள்ளுவர். அவர் தான் இல்லறவியல் விருந்தோம்பல்னு 2 அதிகாரமுமே வச்சுருக்காரு. இல்லறம் புரிவதே விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். பின் வருவனவற்றில் மற்றவற்றிலிருந்து வேறுபட்டது எது? வியத்தல், நன்மொழி, நோக்கல், உரைத்தல். இது என்ன அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. மாறுபட்டு இருக்கிறத கண்டுபிடி, வேறுபட்டதை சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போல்லாம். இந்த வியத்தல், நோக்கல், உரைத்தல் இது எல்லாமே தொழில் பெயர். நன்மொழி அப்படிங்கிறது மட்டும், நன்மொழிங்கிறது என்ன? பண்புத்தொகை. அடுத்து கேள்வி 5, முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கிறது விவேக சிந்தாமணி. இந்த வரிகள் விவேக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி எண் 6 பாருங்க. காசிகாண்டம் பாடுவதாக அமைந்துள்ளவற்றில் வேறுபட்டது எது? காசிகாண்டம் பல செய்திகளை சொல்லுது. இல்லறம் நடத்துறது எப்படி, வாழ்வியல் நெறி எப்படி அப்படின்னு சொல்லுது. அதில் எது சொல்லப்படாத கருத்து இங்கே கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க? துறவு, இல்லறம், வாழ்வியல் நெறி, மறுவாழ்வில் அடையும் நன்மையெல்லாம் கூட காசிகாண்டம் சொல்லுது. அது சொல்லாத செய்தி எது அப்படின்னா பெண்களுக்குரிய பண்புகள் கூட காசிகாண்டம் சொல்லுது. சொல்லாதது செல்வம் ஈட்டல் தான் காசிகாண்டத்தில் பாடப்படாத அறம். சொல்லப்படாதது எதுனா செல்வம் ஈட்டல். அடுத்த கேள்வி 7வது கேள்வி, ஆதி வைத்திய நாதபுரி குக நாடுக செங்கீரை. இந்த வரியில் வைத்தியநாத அப்படின்னு வருது இல்லையா, எந்த கடவுளை குறிப்பிடுதுன்னு கேட்குறாங்க. வைத்தியநாதர் அப்படிங்கிறது எந்த கடவுளை குறிக்கும்னு கேட்குறாங்க. ஆன்சர் முருகன். பாடல் கொடுத்துட்டு பாடலோட பொருளில் முருகருங்கிறத கொடுத்துருப்பாங்க, சேர்த்து படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கடவுள் பேர் வந்தாலும் சேர்த்து படிச்சுக்கோங்க. வைத்தியநாதன்கிறது இதில் முருகரை குறிக்குது. 8வது கேள்வி, செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை எத்தனை மாதங்களில் மென்மையாக அசையும்? கீரை செடி தலையை ஆட்டுற மாதிரி குழந்தையும் தலையை ஆட்டும் எத்தனை மாதத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் செங்கீரை பருவம்னு சொல்லுவோம். 5 அல்லது 6 மாதங்கள், 5 to 6 மாதத்தில் தான் அப்படி ஆடும். அடுத்து, பின்வரும் சொல் பொருள் இணைகளில் தவறானது. பாய்ச்சல்னா பாத்தி, தேசாந்திரிகள் அப்படின்னா புதிய ஒன்று கொடுத்துருக்காங்க, பதனம்னா கவனமாக, நீத்து பாகம்னா மேல் கஞ்சி. இதில் தேசாந்திரி அப்படிங்கிறது தவறு. வரத்துக்காரன் அப்படிங்கிறது தான் புதியவன், தேசாந்திரிகள் அப்படிங்கிறது நாடோடிகள்னு வரும்.
தேசாந்திரிகள்னால் நாடோடிகள்னு வரும். வரத்துக்காரனை தான் புதியவன்னு வரும். 10வது கேள்வி, கரிசன் மண்டலின் படைப்பாளி கு. அழகிரிசாமி யாருக்கு முன் எழுதத் தொடங்கியவர்? கு. அழகிரிசாமி யாருக்கு முன்னாடி எழுதினவர்? கீராக்கு முன்னாடியே எழுதினவர். கி. ராஜநாராயணனுக்கு முன்னாடி தொடங்கினவர் யார் அப்படின்னா கு. அழகிரிசாமி. கு. அழகிரிசாமி தான் வயசானவர். அதுக்கப்புறம் வர்றது தான் கி. ராஜநாராயணன். ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது கேள்வி, கரங்கு இசை விளவின் உறந்தை. இதில் விளவின் உறந்தைங்கிறது எதை குறிக்குது? உறந்தை என்பது எந்த ஊரை குறிக்குது? இது ஒரு அகநானூற்று பாடல். திருச்சி மாவட்டத்தில் உள்ள உறையூரை குறிப்பது தான் உறந்தை. அகநானூறு, அகத்தில் உறங்குவாங்க, அகத்தில் பயமாக இருக்கும்னு சொல்லியிருக்கான். பல்பலவின் பயங்களுக்கு கொல்லிங்கிறதும் அகநானூறு தான். உறங்குறதும் அகத்தில் தான். வீட்டில் தானே உறங்குவாங்க, அதனால் அகத்தில் உறங்குவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 12வது கேள்வி பாருங்கள், கூற்று காரணம் கேள்வி. முறுக்கு மீசை வந்தார் என்பது அன்மொழி தொகை. முறுக்கு மீசை வந்தார் என்பது அன்மொழி தொகை. காரணம், இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவதுதான் அன்மொழி தொகை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இரண்டில் எது தவறு எது சரின்னு சொல்லுங்கள். ஆன்சர், காரணம் இதில் தவறு. வந்ததுன்னா அது அன்மொழி தொகை கிடையாது, உண்மை தொகை. உம்ங்கிற எழுத்து மறைஞ்சு வந்தால் அது உண்மை தொகை. இங்கே அன்மொழி தொகைன்னு கொடுத்துருக்காங்க. காரணம் தவறு, முறுக்கு மீசை வந்தார் என்பது அன்மொழி தொகை தான். அப்போது கூற்று சரி, காரணம் தவறு. எங்கே இருக்குது? கூற்று சரி, காரணம் தவறு. 13வது கேள்விக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். கத்தும் கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும்னு வரும் இந்த பாடல். அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊர் அடங்கும், ஒரு அகப்பை அன்னம் இலையிலிட டேஷ், ஒரு அகப்பை அன்னம் இலையிலிட டேஷ். இதான் கேள்வி. காலமேக புலவரோட பாடல். இந்த பாடல் ஃபுல்லாக தெரிஞ்சாதான் இந்த டேஷுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கத்தும் கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், இலையிலிட வெள்ளி முளைக்கும்னு வரும் இந்த பாடல். வெள்ளி எழும், ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும். இது யாரோட பாடல்? காலமேக புலவரோட பாடல். படிக்கலன்னா படிச்சிருங்க. அடுத்து பாருங்கள், 14வது கேள்வி, ஹாஸ்பிட்டாலிட்டி என்பதற்கான சரியான தமிழ் கலை சொல் யாது? விருந்தினரா, விருந்து உணவா, விருந்தோம்பலா, விருந்தினர் மாளிகையா? ஆன்சர், விருந்தோம்பல். ஹாஸ்பிட்டாலிட்டினா விருந்தோம்பல். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். இக்குறட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம் எதுன்னு கேட்குறாங்க. குறட்பா 56வது அதிகாரம். என்ன அதிகாரம்னு கேட்குறாங்க. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னன் நாள்தோறும் ஒவ்வொரு நாளுமே தன்னோட கொள்கையை கரெக்டாக கடைப்பிடிக்கணும், இல்லாட்டி நாடு நம்ம கிட்டேருந்து போயிடும். சொல்கிறது செங்கோன்மை கிடையாது, கொடுங்கோன்மை. 56வது அதிகாரம் கொடுங்கோன்மை. அடுத்து 16வது கேள்வி, தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்று, வேளாண்மை என்னும் செருக்கு. இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள மோனை வகை எது? தாளாண்மை, தகைமைக்கண் தங்கிற்று. 1 3 4 வந்திருக்கு. அப்போது இணை மோனை. 16க்கு இணை மோனை. அடுத்து, திருக்குறளின் அறத்துப்பாலுடன் தொடர்பில்லாத இயல் எது? திருக்குறளின் அறத்துப்பாலுடன் தொடர்பில்லாத இயல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறத்துப்பாலில் என்னென்ன இயல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் ஈஸியாக சொல்லிடுவீங்க. அறத்துப்பால் என்னென்ன இயல் வரும்? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல். ஊழியலுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? ஒளிபியல் கொடுத்துருக்காங்க. ஒளிபியல் எதில் வரும்? பொருட்பாலில் வரும். அமைச்சியலும் ஒளிபியலும் பொருட்பாலில் வரும். அரசியல், அமைச்சியல் 3 வரும். அறத்துப்பாலில் 4 இயல், பொருட்பாலில் 3 இயல், இன்பத்துப்பாலில் 2 இயல். அமைச்சியல், அரசியல், ஒளிபியல் இது 3 பொருட்பால். களவியல், கற்பியல் 2 இன்பத்துப்பாலில் வரும். அப்போது இங்கே ஒளிபியல் வரக்கூடாது. என்ன தான் வரணும்? ஊழியல் வரணும். ஊழியல் வந்தால் தான் சரி. கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கேள்விக்கு ஆன்சர்
ஒளிபியல் அப்படிங்கிறது தவறு, அறத்துப்பாலில் வராது. அடுத்து இருபெயரட்ட பண்பு தொகையில் சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நின்று இடையில் டேஷ் என்னும் பண்புருபு மறைந்து வரும். டேஷ் என்னும் பண்புருபு தொக்கி வரும். என்ன பண்புருபு? ஆகிய என்னும் பண்புருபு தொக்கி வரும், அதாவது மறைஞ்சு வரும். 19வது கேள்வி, குண்டலமும் குலை டேஷ். குண்டலம் குலை இது ரெண்டும் வந்து காதில் அணிவன. சூழி என்பது எங்கு அணிவதுன்னு கேட்டிருக்காங்க. குண்டலமும் குலையும் வந்து காதில் அணிவன. சூழி எதில் அணிவது? கையிலா தலையிலா? சூழி என்பது தலையில் அணிவது. அடுத்து 20வது கேள்வி, திருந்துர நோக்கல் என்பதன் பொருள் என்ன? திருந்துர நோக்கல், நோக்கல்னா பார்க்கறது தானே. திருந்துர நோக்கல் என்பது, திருந்துரனா என்னது? எப்படி பார்க்குறதா? அச்சத்தோடு பார்க்குறதா, கோபமாக பார்க்குறதா, மகிழ்ச்சியாக பார்த்தல்? திருந்துர நோக்கல் அப்படின்னா மகிழ்ச்சியாக பார்த்தல். அடுத்து 21வது கேள்வி, வருக என்பதன் பகுபத உறுப்பு பிரிப்பு முறையை கேட்டிருக்காங்க. வருக, காங்கிறது தனியாக பிரியும், வியங்கோல் வினைமுற்று க தனியாக வந்துடும். வாங்கிறது பகுதி, கான்னு பிரியும். இல்லை வாங்கிறது வருன்னு மாறி இருக்கு. இங்கே எது விகாரப்பட்டிருக்கு? பகுதி தான் விகாரமாயிருக்கு. சரியான பிரிப்பு ஆ தான் சரியான பிரிப்பு முறை. அடுத்து பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. இது என்ன சரியான ஆர்டர்? இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஏற்கனவே. இதை கரெக்டான ஆர்டர் எதுன்னு சொல்லுங்கள். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சீதா சரியானது. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அடுத்து 23வது கேள்வி பாருங்க. தொகைநிலை தொடர் குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். ஒரு தொடரில் இரு சொற்களுக்கு இடையே சொல்லோ அல்லது உருபோ மறைந்து ஒரு சொல் போல நிற்பது வந்து தொகைநிலை தொடர் எனப்படும். கூற்று 2, தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். இதில் எந்த கூற்று சரி எந்த கூற்று தவறுன்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ரெண்டுமே சரியானது தான். கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டும் சரியானது. அடுத்து 24வது கேள்வி, கி. ராஜநாராயணன் மற்றும் கோபலபுரத்து மக்கள் புதினம் தொடர்பான கூற்று சரியா என்னன்னு பாருங்கள். 4 கூற்றுகள் இருக்குது. கோபலபுரத்து மக்கள் புதினத்தை எழுதியது கி. ராஜநாராயணன். இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்ட நூல் தான் வந்து கோபலபுரத்து மக்கள். கோபலபுரத்து மக்கள் 1995ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கிய கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். யாருக்கு அப்புறம் வந்தவர்? இவர் கு. அழகிரிசாமிக்கு அப்புறம் வந்தவர் தான் கி. ராஜநாராயணன். இவர் தான் வந்து கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியிருக்காரு. இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், இந்த கோபலபுரத்து மக்கள் 1995ன்னு இருக்கு இல்லையா, அது மட்டும் தவிர 1991லே வந்து அது சாகித்ய அகாடமி விருது வாங்கிடுச்சு. எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரில. 91 வருஷத்தையும் சேர்த்து படித்து வச்சுங்க, நிறைய தடவை படிச்சிருப்பீங்க. ஆன்சர் 24க்கு 3 மட்டும் தவறானது. அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் சொல் பொருள் இணைகளில் தவறானது எது? இந்த டெஸ்ட்டு உங்களுக்கான ஒரு நினைவூட்டல் பதிவு தான். நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நாம் விட்டு போயிடுவோமோ, மிஸ் பண்ணிவிடுவோமோ, படிக்கிறத நிறுத்திட்டோமோ அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுறீங்க. அவங்களுக்கு இதை அனுப்புங்க. அவங்களுக்கு நீங்கள் கூட பேசுங்க. நான் எதை பற்றியோ தேவையில்லாத பேசுகிறத படிக்கிறத பற்றி பேசுங்க. பின்வரும் சொல் பொருள் இணைகளில் தவறானது எது? வரத்துக்காரன்னா புதியவன். அழுக்கம் அப்படின்னா அமுத்தம்னு கொடுத்துருக்கு. தொலைவடையில் அப்படின்னா தொலைவில் இருந்து. மந்தகாசம் அப்படின்னா மேல் கஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் எது தவறு? மேல் கஞ்சி அப்படின்னா நீத்து பாகம்னா தான் மேல் கஞ்சி. ஓகேவா? அப்போது அதுதான் தவறு. நீத்து பாகம்னா தான் மேல் கஞ்சி. வரத்துக்காரனா புதியவன். தேசாந்திரினா நாடோடிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. பதனம்னா கவனமாக. மகுழினா கஞ்சி. நீத்து பாகம்னா மேல் கஞ்சி. எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா புக்கு லெசனில் இந்த லெசன் இருக்கு இல்லையா, அப்போ இந்த நம்ம வேர்டெல்லாம் நமக்கு தெரியணும். இங்கே தவறானது மந்தகாசம்ங்கிறது தான் தவறானது. மந்தகாசம்னா என்ன? குறுநகைங்கிறது தான் சரியான கரிசல் வட்டார சொல். மந்தகாசம்ங்கிறது குறுநகை. இங்கே மேல் கஞ்சின்னு கொடுத்துருக்காங்க. மேல் கஞ்சிக்கோட வார்த்தை வட்டார சொல் என்ன அப்படின்னாக்கா நீத்து பாகம். ஓகேவா?
அடுத்து 26வது கேள்வி. பின்வரும் பாடல் வரியில் இடம்பெறும் சரியான சொல்லினை தேர்ந்தெடுக்க. நும் இல்போல் நில்லாது புக்கு கிளவீர் போல் டேஷ் கிழி. நும் இல் போல் நில்லாத புக்குன்னா உன் வீட்டுக்குள்ளே எப்படி போவ அதுமாரி ஃபாஸ்ட்டாக போகலாம். நீ மட்டும் உன் வீட்டுக்குள்ளே எப்படி வேகமாக போவியோ அந்த மாதிரி போகலாம். கிளவீர்னா உறவினர். உறவினர் போல் கேட்காம போய் பேசுங்க. உன் ரிலேஷன்கிட்ட போய் எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளவீர் போல் இந்த இடத்துல என்ன வரும்? கேளாது கிழி. கிளவீர் போல் கேளாது கிழின்னு வரும். அந்த பாட்டு நல்லாயிருக்கும், படித்து பாருங்கள். இது கூத்தராற்றுப்படையில் வர்றது. 27வது கேள்வி. கூத்தராற்றுப்படை எந்த குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது? கூத்தராற்றுப்படைனா மலைபடுகடாம். மலைபடுகடாம் எத்தனை வரிகள் கொண்டதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கூத்தராற்றுப்படை எந்த குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டது? நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது தான் கூத்தராற்றுப்படை. திணை திணை என்பவற்றின் சரியான பொருள் வரிசை சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 சுழினாக்கும் 2 சுழினாக்கும் என்ன வித்தியாசம்? திணைனா என்ன, திணைனா என்ன? ஃபஸ்ட்டு ஒழுக்கம் திணைக்கு, அதுக்கு அடுத்தது தான் சிறுதானியம். இந்த திணை பிரிப்பு முறை அதெல்லாம் கூட கொடுத்தாலும் அதுவும் பொருந்தும். ஃபஸ்ட்டு திணைக்கு ஒழுக்கம், ரெண்டாவதுக்கு சிறுதானியம். அடுத்து முத்து குளிக்கும் கொற்கையின் அரசராகவும் தமிழ் புலவராகவும் திகழ்ந்து காசிகாண்டம் நூலையும் இயற்றியவர் யார்? முத்து குளிக்கும் கொற்கை அரசர் யார்? அதிவீரராம பாண்டியர். தமிழ் புலவராக திகழ்ந்தது யார்? அதிவீரராம பாண்டியர். காசிகாண்டம் நூலை இயற்றியது யார்? அதிவீரராம பாண்டியர். அடுத்து பின்வரும் சொல் பொருள் இணைகளில் தவறானது எது? அசையினா இழைப்பாரி, கடும்புன்னா சுற்றம், நரலும்னா ஒழிக்கும், படுகர் அப்படின்னா மேடு. நரலும்னா ஒழிக்கும், படுகர்னா மேடு. இதில் எது தவறானது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தவறானது படுகர்னா பள்ளம். படுகர்னா மேடு கிடையாது, பள்ளம். 31வது கேள்வி பாருங்கள். இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரு தெருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். இந்த பாடலை இயற்றியவர் யார்? பாரதியாரா, பாரதி தாசனான்னு சொல்லுங்கள். இதை தொடர்ந்து படிங்க. இதுக்கு அடுத்து இதே இயல் 3லேருந்து அடுத்து 30 கேள்விகள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.